தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 113ஆம் சங்கீதம். இது ஒரு சிறிய சங்கீதம் என்பதனாலே இதை நான் வாசித்து விடுகிறேன். அல்லேலுயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவநாயக கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. அல்லேலுயா சங்கீதங்களிலே இந்த சங்கீதமும் ஒன்று என்று நாம் இந்த சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த தொகுப்பு சங்கீதங்கள் அல்லேலுயா என்று தொடங்கும் அல்லது அல்லேலுயா என்று முடியும். இந்த சிறிய சங்கீதத்திலே பல கருத்துக்களை நாம் காணலாம். முதலாவதாக, இந்த சங்கீதம் யார் எழுதிய சங்கீதம் என்று தெரியவில்லை. யார் எழுதியது என்று போட்டிருக்கும், ஆனால் இந்த சங்கீதத்திலே ஆசிரியர் பெயர் சொல்லப்படவில்லை. எனவே சிலர் இதை அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். எந்த ஒரு சங்கீதமும் அநாதை சங்கீதம் அல்ல. ஒவ்வொரு சங்கீதமும் ஆவியானவரால் எழுதப்பட்ட சங்கீதம். வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. எனவே இதை ஆவியானவருடைய சங்கீதம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சங்கீதம் யூதர்கள் மத்தியிலே அவர்கள் பஸ்கா புசிப்பதற்கு முன்னும் பஸ்கா புசித்த பின்னும் பாடக்கூடிய சில சங்கீதங்களிலே இது ஒன்று. 113, 114 இந்த 2 சங்கீதங்களும் பஸ்கா ஆசரிப்பதற்கு முன்பு அவர்கள் பாடுவார்கள். 115ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரை அந்த பஸ்காவை ஆசரித்து முடித்த பிறகு, அந்த பஸ்கா உணவை அவர்கள் உண்ட பிறகு ஸ்தோத்திர ஜபமாக அவர்கள் அந்த சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். ஆக உணவுக்கு முன்னும் உணவுக்கு பின்னும் அவர்கள் ஸ்தோத்திர ஜபங்களை அவர்கள் செய்கிறார்கள். நாம் சாப்பிடுகிறோமே, காலை உணவு, மத்தியான உணவு, சாயங்கால உணவு, ஒருவேளை இரவு உணவு, இதெல்லாம் சாப்பிடுவதற்கு முன்பு நாம் ஜபம் பண்ணுகிறோமா? சாப்பிட்டு முடித்த பிறகும் ஜபம் பண்ணுகிறோமா? உணவுக்கு முன்னால் ஜபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஏனென்றால் அந்த உணவை தந்தவர் தெய்வம். எத்தனையோ பேர் பசி பட்டினியோடு செத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஏழ்மையிலே வாழ்ந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் வேளா வேளைக்கு சாப்பாட்டை தந்திருக்கிறார். உணவுப் பொருட்கள் ஏராளமாக நம்முடைய சமையல் அறையில் இருக்கின்றன. உணவுக்கு முன் சாப்பிடுவது 1, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. 2, உணவில்லாமல் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவருடைய வறுமையை, எளிமையை ஆண்டவர் போக்கி அவர்களுக்கு உணவு ஊட்ட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வது. 3வதாக, உணவுக்கு முன்பாக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு உணவும் ரொம்ப சுத்தமாக இருக்காது. ஏதாவது அசுத்தம் இருக்கும், ஏதாவது கிருமி இருக்கும், ஏதாவது நோய்வாய்ப்படக்கூடிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கும். எனவே ஒவ்வொரு உணவுக்கு முன்னாலும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய நாமத்தினாலே, இரத்தத்தினாலே இந்த உணவை சுத்திகரிக்கிறார். சுத்தமான உணவை நாம் சாப்பிடுகிறோம். உணவு சாப்பிட்ட பிறகு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி எழும்புவது நல்லது. ஒரு சிறு ஜெபத்தை பண்ணிவிட்டு எழும்புவது கூட நல்லது. ஏன்? ஆண்டவர் அந்த உணவை தந்தார். அது ருசியாக இருந்தது, வயிற்றை திருப்திப்படுத்தியது, சந்தோஷத்தை கொடுத்தது. எனவே உணவுக்கு முன்னும் உணவுக்கு பின்னும் ஸ்தோத்திர ஜெபம் செய்வது நல்லது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாய்களுக்கெல்லாம் உணவு வைத்தால்
அவை உடனடியாக படபடபடவென்று சாப்பிட்டுவிடும். அதே போல் நாம் சாப்பிட்டு விடாமல் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாப்பிட வேண்டும். ஆண்டவருக்கு துதி செலுத்தி சாப்பிட்டு துதி செலுத்தி அந்த சாப்பாட்டை முடிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தின் சிறப்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தின் சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் உண்டு. முக்கியமாக இந்த சங்கீதத்தில் 3 சிறப்புகளை சங்கீதக்காரன் குறித்து வைத்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதி 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனங்கள் 5 வசனங்கள் வரையே வாசிக்கும் பொழுது ஆண்டவரை பற்றிய துதி செலுத்தப்படக்கூடிய ஒரு நாமம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது என்று சொல்லி அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஆக முதலாவதாக ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது துதிக்கப்படும் நாமம். முதல் 2 வசனங்களிலேயே 4 முறை துதி. அல்லேலூயா என்றால் கர்த்தரை துதியுங்கள் என்பது பொருளாகும். ஆக 4 முறை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய காரியங்களை இந்த சங்கீதத்திலே குறித்து வைத்திருப்பதாக நாம் வேதத்திலே நாம் காண்கிறோம். ஏன் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாமம். ஆண்டவருடைய நாமம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, குறிப்பாக ஊழியக்காரர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாமம். அந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சாதாரணமாக ஒரு அனிச்சை செயல் போல உச்சரிக்கிறவர்கள் கூட அர்த்தமுள்ள உச்சரிப்போடு அர்த்தமுள்ள ஏற்றுக்கொள்ளுதலோடு ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் 1 அதிகாரம் 12-13 நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி யோவான் 1 அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் காண்கிறோம். ஆண்டவருடைய நாமம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நாமம். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். 2வதாக அந்த நாமத்தை குறித்து 2வது வசனத்திலே பார்க்கிறோம், அது என்றென்றைக்கும் உள்ள நாமம் என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. அது முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாமம். 2வதாக என்றென்றைக்கும் உள்ள நாமம், நிரந்தரமான நாமம், நிலைவரமான நாமம், நிச்சயமான நாமம், நித்தியமான நாமம். ஆண்டவருடைய பெயர்களிலே ஒன்றே நித்திய பிதா என்று சொல்லி ஏசாயா 9 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்றென்றைக்கும் உள்ள நாமம். எல்லா நாமங்களும் ஒளிந்து போம். நமக்கு பிரியமான நபர்கள், நம்முடைய தலைவர்கள், சிலரை ஹீரோஷிப்பு கூட பண்ணியிருப்போம் ஒரு காலத்தில். அந்த பெயர்களெல்லாம் அழிந்து போயின, அழிந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அழியாத ஒரு நாமம் உண்டென்றால் ஆண்டவருடைய நாமம். நிலைவரமான நித்தியமான ஒரு நாமம் அந்த நாமம். அந்த நாமத்தை சொல்லி நம்முடைய முன்னோர் ஆண்டவரை வழிபட்டார்கள், வணங்கினார்கள், துதித்தார்கள், போற்றினார்கள். அதே நாமத்தை தான் இன்றைக்கும் நாம் வழிபடுகிறோம். அதே நாமத்தை தான் வருங்கால சந்ததியினர் வழிபடுவார்கள். என்றென்றைக்கும் உள்ள நாமம். ஆக முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாமம், 2வதாக என்றென்றைக்கும் உள்ள நாமம், 3வதாக எவ்விடத்திலுமான நாமம். எல்லா இடங்களிலும் அந்த நாமம். 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய நாட்டிலே மட்டுமல்ல, அயல் நாடுகளிலே, பிற நாடுகளிலே, நம்முடைய வீட்டிலே மட்டுமல்ல, மற்ற வீடுகளிலே கூட தொனிக்கக்கூடிய நாமம், எவ்விடத்திலுமான நாமம். எங்கே? 3ஆம் வசனம் பாருங்கள், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. எல்லா இடங்களிலும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய நாமம் ஆண்டவருடைய நாமம். அதிசய நாமம், அற்புதமான நாமம், ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நாமம், ஆளுகை செய்யக்கூடிய நாமம் ஆண்டவருடைய நாமம். எத்தனை சிறப்புகள் பாருங்கள். இன்னும் பார்க்கிறோம் 5ஆம் வசனத்திலே எல்லாருக்குமான நாமம். முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாமம், 2வதாக என்றென்றைக்கும் உள்ள நாமம், 3வதாக எவ்விடத்திலுமான நாமம், 4வதாக எல்லாருக்குமான நாமம். எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம், போற்றலாம், அழைக்கலாம். 5ஆம் வசனம் 4 வாசிக்கிறேனே, 4ம் 5ம். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற
நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாருக்குமான நாமம். எல்லா ஜாதிகளும் அவருடைய நாமத்தை சொல்லி அழைக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் பொதுவான நாமம். யாரெல்லாம் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலளிக்கக்கூடியவர். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் விடைகள் தரக்கூடியவர், விமர்சனங்களை தரக்கூடியவர். இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 3:16 உங்களுக்கு தெரிந்த வசனம். அந்த யோவான் 3:16 நான் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவருடைய நாமத்திலே பற்றுறுதினா விசுவாசம். அவருடைய நாமத்தினாலே பற்றுறுதி கொண்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எல்லாருமே நித்திய ஜீவனை அடைவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ? விசுவாசம் வேண்டும், ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். விசுவாசம் இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை என்றால் நித்திய ஆக்கினை. எனவே மோட்சமும் நரகமும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் உண்டென்றால் அது யோவான் 3:16 தான். ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நித்திய ஆக்கினை. எனவே எல்லாருக்குமான இந்த நாமத்தை நோக்கி கூப்பிட வேண்டியது எல்லாருடைய கடமையுமாகும். அதனாலே ரட்சிப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே போராட்டங்களெல்லாம் இருக்கும் பொழுது, துன்பமான சூழ்நிலைகள், கார்மேகம் புகுந்த சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த நாமம் நம்மை காப்பாற்றுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். யோவான் 14:13-14 வசனங்களிலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை விட்டுவிடாதிருங்கள். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் உங்களை ரட்சிக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கு பயனளிக்கிறது. என்னென்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் ஆண்டவருடைய நாமம் உங்களுக்கு சந்திக்கிறது. அவரை விட்டு வழி விலகாமல் நீங்கள் வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக தேவ நாமத்தின் சிறப்புகள் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக இது துதிக்கப்படும் நாமம், இரண்டாவதாக இது தூக்கிவிடும் நாமம், உயர்த்தும் நாமம், நம்மை உயர்த்திவிடக்கூடிய ஒரு நாமம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த காலத்தில் எப்படி இருந்தீர்கள், இந்த காலத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் தூக்கி விட்டிருக்கிறாரா இல்லையா? உயர்த்தும் ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தூக்கிவிடும் நாமம் ஆண்டவருடைய நாமம். 6-7 வசனங்கள் பாருங்கள். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். ஆண்டவர் தாழ்த்துகிறார். எப்படி? கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். 7 வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி இந்த வசனங்கள் அறிவிக்கின்றன. ஆண்டவர் தூக்கிவிடக்கூடிய ஆண்டவர், ஆனால் தம்மை தாமே தாழ்த்தினார். எதற்காக? நம்மை தூக்கி விடத்தக்கதாக, நமக்கு ஒரு தரத்தையும் தகுதியையும் அளிக்கத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய தரத்தையும் தகுதியையும் இழந்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:6 முதலாக நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தியதற்கு காரணம் என்ன? நம்மை எல்லாம் உயர்த்துவதற்காக, நம்மை எல்லாம் உயர்த்தி உன்னதங்களில் வைப்பதற்காக, நம்மை எல்லாம் உயர்த்தி ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றுவதற்காக, இதற்காக ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தினாரே, நமக்காக ஆண்டவர் தம்மை தாழ்த்தி வந்த அந்த தெய்வத்தை நாம் துதிக்கிறோமா, ஸ்தோத்திரிக்கிறோமா, நன்றி பாராட்டுகிறோமா? அவரை நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தி காட்ட நாம் விரும்புகிறோமா? அவரை மகிமைப்படுத்துகிறோமா? சற்று எண்ணி பாருங்களேன். ஆண்டவர் சிருஷ்டிகர், இந்த உலகத்தில் சிருஷ்டியாக வந்து சீஷர்களுடைய கால்களை எல்லாம் கழுவினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிருஷ்டிகர் சிருஷ்டிகளின் கால்களை கழுவுகிறது. தாழ்மை,
தாழ்மையை உருவெடுத்த ஆண்டவர், தம்மைத்தாமே தாழ்த்திய கர்த்தர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்த்துகிற ஆண்டவர். அது மட்டுமல்ல, என்ன சொன்னார்? யோவான் 13ஆம் அதிகாரத்திலே அவர் சீஷர்களை கால்களை கழுவக்கூடிய காட்சி கழுவி விட்டு சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். நாம் யார்? ரொம்ப பெரிய ஆட்களோ, படித்தவர்களோ, பணக்காரர்களோ, பங்களாவாசிகளோ? ஆஹா, நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது ஒரு சுத்தமான தமிழ். சங்கீதம் 103 வசனம் 14. சங்கீதம் 103 வசனம் 14. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சரியா சொல்லப்போனா நாமெல்லாம் மண்ணாங்கட்டின்னு அர்த்தம். எப்படி நம்மை நாமே உயர்த்துவது? தாழ்த்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்மை நாம் தாழ்த்தாவிட்டால் ஆண்டவர் நம்மை தாழ்த்துவார். நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பலத்த கரம், அதற்கு கீழே நாம் அடங்கி இருக்க வேண்டும். நான் அடங்க மாட்டேன், நான் அடங்க மாட்டேன் என்று சொல்லி துள்ளிக் கொண்டிருந்தால் மண்டை நொறுங்கி போகும். ஏனென்றால் இது பலத்த கரம். அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எண்ணுவதற்கு நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. எனவே நாம் மண்ணென்று நினைவு கூர்ந்து நாம் சாதாரண புழுதியிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு தாழ்த்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாழ்மையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், பெருமையை ஆண்டவர் அருவருக்கிறார். தாழ்மையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், பெருமையை ஆண்டவர் அருவருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஆலயத்திற்குள்ளே போய் குடு 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 என்று ஓடி முன்னால் நின்று கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி தன்னைத்தான் போற்றி. அது ஜெபமா? அது ஒரு சுய விளம்பரம். தன்னைத்தானே உயர்த்தக்கூடிய, தன்னைத்தானே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக அமைகிறது. நான் பரிகாரர், விபசாரக்காரர், அநியாயக்காரர் இப்படியெல்லாம் இல்லை. நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், தசம பாகமெல்லாம் கொடுக்குறேன். ஒரு தம்பட்டம். நல்ல ஆயக்காரனோ ஆலயத்திற்குள்ளே கூட போகவில்லை. வெளியே நின்று கொண்டு, தூரத்திலே நின்று, கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு. எப்போ மார்பில் அடிப்பாங்க? ரொம்ப பிரியமானவங்க இறந்து போனா மார்பில் அடிச்சு அழுவாங்க. இந்த ஆயக்காரனுக்கு அவனுடைய பாவம் பெரிதாக இருப்பதினாலே பாவத்தின் வேதனையை முன்னிட்டு தன் மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று ஜெபித்த பொழுது இவனே நீதிமானாக்கப்பட்டு திரும்பி சென்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாழ்மையுள்ளவர்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறார்கள், பெருமையுள்ளவர்களை ஆண்டவர் புறக்கணிக்கிறார். எனவே தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே தாழ்த்தி இருக்கும் பொழுது நம்மை நாமே தாழ்த்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், சில நாட்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். 7ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவன், எளியவன், அந்த வார்த்தைகளுக்கு வருவோம். அடுத்த வசனம் 8, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரபுக்கள், அதிகாரிகள், பெரிய ஆட்களோடு உட்கார பண்ணுகிறார். சிறியவன், யார் அவன்? வயதிலே குறைந்தவனா? ஆஹா, அப்படியல்ல பொருள். ஒன்றுமில்லாதவன், தன்னுடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்தவன், வெறுமையானவன், சுயமதிப்பு அற்றவன். மற்றவர்கள் நோக்கி பார்க்க மாட்டார்கள், அவனை அற்பமாக எண்ணுவார்கள். அவன் ஒருவேளை ஆலயத்துக்கு வந்தாலும் யாரும் அவனை எட்டி பார்க்க மாட்டார்கள், புன்முறுவல் பூக்க மாட்டார்கள், கை குலுக்க மாட்டார்கள், குட் மார்னிங் என்று சொல்ல மாட்டார்கள். அவன் கடைசி பெஞ்சிலே உட்கார்ந்து கொண்டிருப்பான்.
அவன் கடைசியில் நின்று கொண்டிருப்பான். ஆலயம் முடிவதற்கு முன்பு அந்த இடத்தை காலி பண்ணி விடுவான். சிறியவன், அற்பமாக எண்ணப்படுகிறவன், அவனையெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக மாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அற்பமான நபர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் எளியவன், எளிமையானவன், வாழ வசதி இல்லாதவன், ஏழ்மையிலேயே உழந்து கொண்டிருப்பவன், பொருளாதாரம் இல்லாதவன், அன்றாடங்காட்சி, இவனையெல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். புழுதியிலிருந்து அவர்களை எல்லாம் உயர்த்துகிறார். தரைமட்டமாக இருக்கக்கூடியவர்கள், தரைமட்டத்தில் வாழக்கூடியவர்கள், அவர்களை எல்லாம் ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். என்னை பொறுத்தளவிலே ஒரு ஓலை குடிசையிலே வாழ்ந்தவன் நான். என்னுடைய வாழ்க்கை செப்டிக் டேங்கிலே கிடந்த ஒரு வாழ்க்கை. இந்த செப்டிக் டேங்கிலே ஆண்டவர் தன்னுடைய விரல்களை விட்டு என்னை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கண்மலையிலே நிறுத்தி பேசு என்று சொல்லியிருக்கிறார். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பார்வையிலே, அகிலத்தின் பார்வையிலே நான் ஒன்றுமே கிடையாது. உங்கள் முன்னால் இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் தேவனுடைய சுத்த கிருபை, சுத்த இரக்கம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. என்னிலே ஒன்றுமே இல்லை, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. ஆக சிறியவனையும் எளியவனையும் ஆண்டவர் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். புழுதி என்று சொல்லும் பொழுது இன்னொரு காரியம் கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஜீவ புஸ்தகம், ஜீவனுள்ள புஸ்தகம், அழியாத புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களை, யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து களங்கமடையாமல் கரைபடாமல் கனி கொடுத்து வாழக்கூடியவர்கள். இவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஐயா, ரட்சிக்கப்படாதவர்கள், உலக பிரகாரமான மக்கள், காசேதான் கடவுளடா என்று சொல்லி வாழக்கூடியவர்கள், உலக பிரகாரமான அறிவற்ற மனம் திரும்பாத மக்கள், இவங்க பேர் எழுதப்படக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு புஸ்தகம் இருக்காயா? இருக்கு. என்ன புஸ்தகம் அது? புழுதி. அப்படித்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவரை அறியாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய பெயர்கள் எல்லாம் புழுதியிலே எழுதப்படுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படாமல் புஸ்தகத்தில் எழுதப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். அப்படி வாடும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். எப்படியாம்? உன்னதங்களிலே ஆண்டவர் நம்மை உட்கார பண்ணுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். செய்வார் அல்ல, ஆல்ரெடி சீட்டட், செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆக ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இன்னும் அடைமொழி சிறப்பு பெயர்கள் என்ன? அடைமொழி சிறப்பு பெயர்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட உயர்வுகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். துதிக்கிறோமா? இந்த சங்கீதம் துதியின் கீதம் அல்லவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இல்லை என்றால் இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே அல்லது உதடுகளின் மூலமாக ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். மறந்து போகாதிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய துதி உங்களுடைய நாவிலே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், மகிமையானவர், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆக ஆண்டவருடைய நாமத்தை பற்றிய 2 குறிப்புகளை நாம் பார்த்தோம். முதலாவதாக துதிக்கப்படும் நாமம்,
இரண்டாவதாக தூக்கிவிடும் நாமம், மூன்றாவதாக துயர் நீக்கும் நாமம். துயர் நீக்கும் நாமம், துன்பம் நீக்கும் நாமம், துன்பங்களை நீக்கக்கூடிய நாமம். கடைசி வசனத்தை பாருங்கள். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. துதியிலேயே முடிகிறது. மலடி, பிள்ளை வரம் இல்லாதவள், பிள்ளை பெறாதவள், அவளையெல்லாம் பிள்ளை தாட்சியாக்கி சந்தோஷமாக குடியிருக்க பண்ணுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மலடி என்பது ஒரு நிர்பாக்கியம், ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு வெறுமையான வாழ்க்கை. மற்றவர்கள் ஒருவேளை அவளை மதிக்க மாட்டார்கள், எதிரே அவள் வருவது கூட அவர்களுக்கு பிடிக்காது. ஆக ஒரு வெறுமையான ஒரு பெண், எல்லாவற்றையும் இழந்து போன பெண். ஒருவேளை ஆவியின் கனி அவள் கொடுத்து கொண்டிருந்தாலும் மாம்சத்திலே கனி இல்லை, அவள் கற்பம் தரிக்கவில்லை. மலடி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட விரக்தியான வெறுமையான பெண்மணிகளை ஆண்டவர் பிள்ளை தாட்சிகளாக்குகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. துயர் நீக்கும் ஆண்டவர், துயர் நீக்கும் அவருடைய நாமம். சாராளுக்கு அப்படித்தான் ஆண்டவர் வயதான காலத்திலே பிள்ளை வரத்தை கொடுத்தார். ரெபேக்காளுக்கு ஆண்டவர் அவள் மலடியாக இருந்த பொழுது பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். ராகேல் ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்து அவளுக்கு பிள்ளை வரத்தை தந்தருளினாள். அன்னாள் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மனதுருகி அவளுக்கு பிள்ளை வரத்தை கொடுத்தாள். எலிசபெத்து அவள் வயதான காலத்திலே பிள்ளை வரத்தை பெற்றாள் என்றெல்லாம் சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மலடியை பிள்ளை தாட்சியாக்கக்கூடிய தெய்வம் விரக்தியான பெண்மணிகளை விசுவாசத்திலே வளரச் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு வெகுமதியை கொடுத்து, என்ன வெகுமதி? பிள்ளை வரம் கொடுத்து அவர்களை வெகுவாக சந்தோஷப்பட வைக்கத்தக்கதான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களோ, அல்லது உங்களுடைய மகள் எங்கேயோ தூரத்தில் நீங்கள் கட்டி கொடுத்திருக்கிறீர்கள், பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்களோ, அல்லது யாராவது தத்த பிள்ளை எடுக்கலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் பிள்ளை தாட்சி ஆக்குகிறார், வரத்தை கொடுக்கிறார். அவர் சிருஷ்டிகர். அவர் காலடியிலே விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவர் பிள்ளை தாட்சி ஆக்குவார். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஒருவேளை உங்கள் விசுவாசத்தில் கூட நீங்கள் குறைவுபட்டவர்களாக இருந்தாலும், அது கூட ஒன்றுமில்லாமை போல காணப்பட்டாலும், ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய தெய்வம் பிள்ளை தாட்சி ஆக்குவார். இது வேதம், இது வரலாறு, இது வாக்குத்தத்தம். எனவே மகிழ கடவீர்கள். சிருஷ்டிகர் அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் நிச்சயமாக பிள்ளை வரத்தோடு, பிள்ளை பாக்கியத்தோடு, அம்மா அப்பாவாக, தாத்தா பாட்டியாக நீங்கள் வாழ கடவீர்கள். இங்கே இருக்கிறவர்களுக்கு அல்லது தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக உங்கள் மனதிலே நினைந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஐயா, ரொம்ப நாளாச்சு ஐயா, கல்யாணம் கட்டி 7 வருஷம் 8 வருஷம் ஆயிட்டியா, 10 வருஷம் ஆயிட்டியா, ஏதாவது ஒரு தத்து பிள்ளை எடுத்து வளர்க்கலாம் நீ நினைக்கோ ஐயா, தப்பில்ல. ஒரு தத்து பிள்ளை எடுத்து வளர்ப்பது தப்பல்ல. ஆனாலும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், தளர்ந்து விடாதிருங்கள். கர்த்தருக்காக ஒரு குழந்தை எடுப்பது நல்லது. ஆனாலும் பலவாறு நீங்கள் யோசித்து, பலவாறு நீங்கள் சிந்தித்து நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எனவே சிருஷ்டிகராகிய தெய்வமே, உமக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நல்லது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமம் துதிக்கப்படத்தக்கது. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களிலும் பெரிய நாமம், என்றென்றைக்குள்ள நாமம், எல்லாருக்குமான நாமம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். மேலாக ஆண்டவரே, அந்த நாமம் துயர் நீக்கும் நாமம். அந்த நாமத்தை நாங்கள் பற்றி பிடித்து துயரமெல்லாம் நீங்கத்தக்கதாக உமக்கு எங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்கிறோம். மேலாக ஆண்டவரே, எங்களை நீர் தூக்கிவிட்ட நாமம் உம்முடைய நாமம். எனவே கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும் தெய்வமே, உம்மை துதிக்கும் துதியோடு என்றென்றைக்கும் நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.